உலகமெல்லாம் உள்ள பக்திபிளானட்.com நேயர்களுக்கு வணக்கம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, குரு பகவான் பயிற்சி ஆகின்றார். அவர் 17/5/2012 முதல் 30/5/2013 வரை உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று கூறக்கூடிய 5வது இடத்திலே, அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்கின்றார். அங்குதான் அமரப் போகின்றார். 30/5/2013 வரை அங்குதான் அமர்ந்திருப்பார். அமர்ந்தவர் என்ன செய்வார், எப்படி செய்வார், என்ன கொடுப்பார், எவ்வளவு யோகத்தை கொடுப்பார் என்று பார்த்தால், உங்களுடைய இடத்திற்கு 5வது ஸ்தானம் பூர்வீக புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அதுவே யோகஸ்தானம். உங்களுடைய ராசிக்கு 3-12 கூடியவன் விரையாதிபதி, திருதிய சஷ்டமாதிபதி. அவன் 5லே அமர்ந்து யோகத்தை தான் உண்டாக்குவார். பொதுவாக 5வது இடத்திலே குருவும் கேதுவும் சேர்ந்தால் ஒரு மாபெரும் யோகம். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 9வது இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கின்றார். 11வது இடத்தையும் பார்வை செய்கின்றார். உங்களுடைய ஜென்மத்தையும் பார்வை செய்கின்றார். இதற்கு மேல் என்ன வேண்டும்? ஜென்மத்தை குரு பார்த்தால் இரும்பும் பொன்னாகும். உங்களுடைய நோய் நொடிகள் அத்தனையும் நீங்கும். மனதிடம் பெறுவீர்கள். உங்களுக்கு புகழ் கீர்த்தி உண்டாக்கும். அது மட்டுமல்ல, பாக்கியங்களை வாரி வழங்குவார். 9வது இடம், பொதுவாக 9வது இடம் பாக்கியஸ்தானம் என்று கூறுவார்கள். அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்வதால் பாக்கியங்கள் உங்கள் கைக்கு வந்து அமையும். யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு உங்களுக்கு 9வது ஸ்தானத்தை பார்த்து சொத்து சோகங்களையும் கொடுப்பான். 2வது, அந்நிய நாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாக்குவான். 11, எதிர்பாரா ஒரு மாபெரும் திருப்பத்தை உண்டாக்குவான். 11 லாபஸ்தானம் என்று கூறுவார்கள். அதாவது 100 ரூபாய் நீங்கள் செலவு செய்தால் 150 ரூபாய், 160 ரூபாய் பெறுவீர்கள். ஆகவே உங்களுக்கு இது ஒரு யோகமான நேரம் என்று நான் கூறுவேன். உங்களுடைய ராசிக்கு அவன் சூரியனுடைய சாரத்திலே அமர்ந்து விட்டான். அதாவது அஷ்டமாதிபதி சாரத்திலே அமர்ந்து விட்டாலும் உங்களுக்கு அவன் யோகத்தை செய்வான். காரணம், மகர ராசிக்கு குரு 3 கூடியவன். அவன் கேதோடு இணைந்ததால் இது ஒரு பெரிய யோகம் என்று தான் நான் கூறுவேன். ஜென்மத்தை குரு பார்ப்பது முக்கியமாக, என்னதான் உடல்நிலை சரியில்லை என்றாலும், ஐயோ என்னுடைய உடல் இப்படி இருக்கின்றதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த குருவின் பார்வையால் உடல் நலம் பெறும். நீண்ட நாட்கள் பிரச்சனையில் இருந்த நோய் நொடிகள் தீரும். ஆகவே அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நீங்கள் கவலைப்படும்படி இனிமேல் இல்லை. உங்களுக்கு வரக்கூடியது அத்தனையும் ஒரு யோகமான நேரமே. முக்கியமாக நான் கூறிக்கொள்வது என்னவென்றால், துணிந்து செய்யுங்கள். தொழில்துறையிலே நீங்கள் தாராளமாக ஒரு பெரிய அளவிலே நீங்கள் செய்யலாம். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் கூட்டு விஷயத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. உங்களுடைய கூட்டாளிகள் இருந்தால் அந்த விஷயத்திலே சற்று கவனமாக இருங்கள். ஏனென்றால் பஞ்சமகுரு உங்களுக்கு யோகத்தை கொடுப்பான். தனித்து நின்றாலே உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி உண்டு. நன்றி, வணக்கம்.